24/7 சார்பாக அந்த தொலைக்காட்சி சார்பாக சிவகங்கையில் நடந்த ஒரு விவாத மேடையில ஒரு திமுக கும்பல் பெரிய அளவுல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல நாம் தமிழர் கட்சியோட இடும்பாவனம் கார்த்தி மற்றும் சிலர், அதுபோக அந்த நிகழ்ச்சியை தொகுப்பாளர் ராஜேஷ் மீதும் மிக கடுமையான தாக்குதல் நடந்தது. நம்ம எவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நிறைய மாற்று கருத்து இருக்கு, மாற்று கருத்து என்ன அடிச்சுக்கிறாங்க, வாங்குகிற அடி வாங்கு, உங்களுக்கு வேற நடலாம். நாம் தமிழர் கட்சிக்காரனுக்குலாம் இது ஒரு நல்ல பாடம். என்ன உண்மையிலே சொல்றேன், கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கண்டனம் தெரிவிக்கணும். ஆனா ஒண்ணு சந்தோஷம் வெளிப்படுறது. இதே மாதிரி தான் கரூர்ல விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறதுனால அங்க ஒரு கலகம் ஏற்பட்டுச்சு. இதே திமுக குண்டர்கள் பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினாங்கன்னு அந்த 40 பேர் இறந்ததுக்கு பிறகு நாங்க கத்தாத கத்து இல்ல, தமிழக வெற்றி கழகத்தில் போராட்ட முடியாது. அந்த நேரத்திலாம் இந்த இடும்பாவனம் கார்த்தி நாம் தமிழர் கட்சி நீங்க படுத்தின பாடு எங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு மோசமான பரப்புரை நீங்க மேற்கொண்டீங்க. இன்னைக்கு கத்துறீங்க, பிளிறீங்க, உங்களுக்கு வேற எனக்கு பெரிய சந்தோஷம். அடிக்கும் போது நான் சந்தோஷமா இருந்தேன். ஓப்பனா வெளிப்படையா சொல்றேன். இதே மாதிரி தாக்குதல் அன்னைக்கு நடத்தப்பட்டது. இதே இடும்பாவனம் கார்த்தி அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க, போஸ்ட் போட்டாங்க, இதுல வந்து சதி இருக்குங்க, இதுல சதி இருக்குங்க. அப்ப இந்த இடும்பாவனம் கார்த்தி என்ன பண்ணாருன்னா அப்படியே டேக் பண்ணிட்டு போலீஸ் டேக் பண்ணி பாருங்க, இவர் ஏதோ சொல்றாரு, இப்படி விசாரிக்க சிபிஐ